ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பைமோட் மொபைல் ஆப். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்ப பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆப்னே சொல்லலாம். சரிங்களா? பர்சனலாக எனக்கு ரொம்பவே இந்த ஆப் பிடிக்கும். என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கிச்சன் பொருட்கள் தான். நம்ம எப்போதும் வாங்குகிற அதே கம்பெனி, பட் ₹1 கம்மியான ரேட். ₹1 ₹1 இல்லை, சம்திங் நம்ம கடையில் வாங்குறத விட கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் இந்த இதில் இருக்குது. வித் ஹோம் டெலிவரியோடு தராங்க. அப்படின்னா விடுவோமா என்ன? அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னாவும் ரிட்டன் ஆப்ஷனும் இருக்குது. தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கஸ்டமர் கேருக்கான சர்வீஸும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆப் நல்லாயிருக்கு, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பப்ளிக் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு மட்டும். சரிங்களா? ஹை லெவல் பீப்புள்ஸ்லாம் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே மேபி படிச்சுட்டு போங்க. அதுவும் இப்போ லாஸ்ட் டைம் செகண்ட் டிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் நினைக்காத சம்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால் எதை கேட்பான்னு சொல்ல முடியாது. நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நிறைய படிச்சுட்டு போங்க. ஓகேவா? தென் நான் இப்போ போடுறது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக. அவங்க வந்து இந்த யூனிட்டில் இந்த சம்ஸை கண்டிப்பாக டச் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும். அப்போ தான் அவங்க கண்டிப்பாக வந்து எபோவ் ஒரு 40 to 50 அந்த ரேஞ்சில் வந்து தொட்டிருப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் 8 யூனிட்டுக்கும் உள்ள புக் பேக் 1 மார்க் ஃபுல்லாக படிங்க. ப்ளஸ் ஜாமெண்ட்ரியில் இருக்கிற எல்லாமே பாருங்கள். ஜாமெண்ட்ரி அந்த 10 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம்னு ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்கேல் ஃபேக்டர், நெக்ஸ்ட்டு நிறைய ஜாமெண்ட்ரிக்ஸ் ஒவ்வொரு டைப்லேயும் ஒவ்வொரு மாடல் பார்த்துக்குங்க. அது மாதிரி கிராஃப் எடுத்தோம்னா அந்த 3/7 அது மாதிரி வர கிராஃப்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதுலேயே வந்து 16 மார்க்ஸ் கிடச்சிரும். ப்ளஸ் வந்து 1 மார்க்கில் ஒரு 14 மார்க்ஸ், இதுவே உங்களுக்கு 30 வந்துடும். ஒரு 5 மார்க்காக மட்டும்தான் நீங்கள் எஃபெக்ட் போட போகிறீங்க. அந்த எஃபெக்டிவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களோட டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இதில் மேக்ஸில் தான் ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட்டில் எடுத்தோம்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் தனியாக, எக்ஸசைஸ் தனியாக நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு நோட் ஒன்று கொடுக்குறேன், ப்ளீஸ் அதையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சம்ஸும் 2 வாட்டி நான் எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? அதனால் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். இது எல்லாமே கண்டிப்பாக டச் பண்ணிட்டு போயிருக்கணும் நீங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களால் எடுக்க முடியும். இப்போ 5th யூனிட்டுன்னு எடுத்தோம்னா 5th யூனிட்டில் இருக்கிற அந்த 2 மார்க்ஸு 5 மார்க்ஸு அது மாதிரி பாருங்கள். சரிங்களா? அதில் 5th யூனிட்டில் 5.4 எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? அப்புறம் இந்த குவார்டிலேட்டர் கண்டுபிடிக்கிறது அது மாதிரி பாருங்கள். ப்ளஸ் நான் ஒரு குறிப்பிட்ட சம்ஸ் சொல்கிறேன், அந்த சம்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் யூனிட்னு எடுத்தோம்னா 1.1 எக்ஸசைஸில் லாஸ்ட்டு சம் இருக்கும் பாருங்கள், ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்லாம் இருக்கும் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது இல்லாமல் மேக்ஸிமம் வராது. சரிங்களா? அந்த யூனிட்டில் வேறு கொஸ்டின் கேட்கணுன்னா அந்த f(g) = f(g)(h) அது மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த லாஸ்ட்டு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அது இல்லாமல் அப்போ செகண்ட் யூனிட்லன்னு பார்த்தீங்கன்னா 3 + 33 + 333 எக்ஸட்ரா அப்படி போயிட்டுருக்கும் பார்த்தீங்களா, அந்த சம்மு. அப்புறம் செகண்ட் யூனிட்டில் ரேகா சம்ஸ் ஸ்கொயர்ஸ்னு ஆரம்பிக்கும் பாருங்கள், அந்த சம்ஸு, செந்தில் ஹவுஸ் சம்ஸு, வாணி அவங்களோட ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வச்சு ஒரு சம்ஸ் வரும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் டச் பண்ணிட்டு போனீங்கன்னா சூப்பராக மார்க் எடுத்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபிஏபியில் நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து இதில் பார்த்துட்டு போங்க, 2 மார்க்ஸ்க்காக பார்த்துட்டு போங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 3rd யூனிட் எடுத்திங்கன்னா அதில் மேக்ஸிமம் XY தான் வரும். அதில் நீங்கள் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் பார்த்தோன்னா ஸ்கொயர் ரூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 64x⁴ - 16x³ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இதெல்லாம் இல்லாமல் போகவே போகாதீங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் ஐ திங்க்
2:1 நினைக்கிறேன். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி 3rd யூனிட்டில் இருக்கிற எல்லா சம்ஸும் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. 3rd யூனிட் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ். அதில் உங்களுக்கு எப்படியும் ஒரு 12 மார்க்ஸ்க்காச்சும் வந்துடும். சரிங்களா? அதில் நீங்கள் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற கிராஃப் எல்லாம் பார்த்துக்கோங்க. கிராஃபில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் மோஸ்ட் ரிப்பீட் ஆகிருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த 3/, வரது, பேரபோலா, அது மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க. கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி எந்த சம்முமே ஒமிட் பண்ணாதீங்க என்னை பொறுத்தவரையும். நீங்கள் ஏன்னா அதில் ஸ்கேலு தென் அந்த ஆக்சிஸ் மார்க் பண்ணவே உங்களுக்கு அதில் வந்துடும் மார்க்ஸ். ஒரு 2 or 3 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெரிஃபிகேஷன்லாம் போட்டிங்கன்னா மார்க் வந்துடும். அதனால் தயவு செஞ்சு கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி நல்லா போட்டுருங்க. 4th யூனிட்னு எடுத்தோம்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த 4 தியரம் இல்லாமல் போகவே போகாதீங்க. ஏபி தியரம், பிபிடி தியரம், பித்தாகரஸ் தியரம், கான்கரன்சி தியரம்னா அதில் இருக்கும் சீவாஸ் தியரம், மெலனியன்ஸ் தியரம். சரிங்களா? ஸோ இந்த 4 தியரம் ப்ளஸ் மீடியன்ஸ் ஆர் கான்கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்கும். எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். சரியா? ஆனால் அதுவுமே அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 5 தியரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த தியரம் இல்லாமல் தயவு செஞ்சு போகாதீங்க. இது கண்டிப்பாக இந்த 5 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வரும். அப்போ நீங்கள் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ 5th யூனிட் பார்த்தோம்னா 5th யூனிட்டில் அந்த பாயிண்ட்ஸ் வச்சு போடுறது, குவாட்ரிலேட்டர் கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி பாருங்கள். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது மாதிரிலாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 5.4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா 6th யூனிட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எல்லா சம்ஸுமே நான் சொல்லியிருக்க சம்ஸை ஓரளவு ரிப்பீட்டட் சம்ஸாக தான் நான் எடுத்து நோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 8th யூனிட்டில் சிவி கண்டுபிடிக்க மறந்துடாதீங்க. 5 மார்க்கில் சிவி கண்டுபிடிக்கிறதுல கண்டிப்பாக கேட்பான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த என்எஸ்எஸ், என்சிசி வச்சு போடுறது அது கேட்பான். சரிங்களா? இது மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வைக்கிறது ப்ளஸ் மீன் டிஃபர் பண்ணுறது, அது மாதிரி கேட்பாங்களா மிஸ்னால் அதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா அது கண்டிப்பாக கேட்க மாட்டான். ஏன்னா மீன் கண்டுபிடிக்க நம்ம ஒரு ஃபார்முலா எடுப்போம், அவன் கீ ஆன்சரில் ஒரு ஃபார்முலா கொடுப்பான். அதனால் கண்டிப்பாக வாய்ப்புகள் குறைவு. அதனால் அதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சிவி கண்டுபிடிக்கிறது. 8.2 எக்ஸசைஸில் 5th ஒன்றா இருக்கும் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸில் அதுதான் வந்திருக்கு. சரிங்களா? ஏன்னா அதை மட்டும் ரிப்பீட்டடாக பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் பப்ளிக். ஏன்னா எங்கள் சைடு என் பிள்ளைங்களுக்கு நான் கொஞ்சம் நல்லாவே ரிவிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.